இதை விட பெரிய விஷயம் என்ன அப்படின்னா சாப்பிட்ட பிறகு தூங்கணும். அந்த தூக்கங்கிறது இப்ப இருக்கிற கிட்ஸால எங்களை மாதிரி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தூக்கமே போயிடுது. வாட்ஸ்அப் பார்த்துட்டே இருப்பாங்க. இல்ல நான் 8 மணி நேரம் தூங்குறேன்னு சொல்லுவாங்க. ஆனா எந்த டைம்ல இருந்து எந்த டைம் தூங்குறதுன்னு அவங்களுக்கும் தெரியாது. இவங்க தூங்க போறாங்களா இல்லையாங்கிற டென்ஷன்ல எங்களுக்கும் தூக்கம் போயிடும். அதை எப்படி மேனேஜ் பண்றது? நம்ம பழைய காலம் எல்லாம் பாத்தீங்கன்னா there will be something. காலையில வேலைக்கு போறோம், ஈவினிங் 6-7 வந்துருவோம். அப்ப நம்மளுக்கு எலக்ட்ரானிக்ஸ் கேட்ஜெட்ஸ் அதெல்லாம் எதுவுமே இல்ல. So we were waking up to sunlight. நம்ம போட்டோ ரிசெப்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் ஆர் ஐஸ் தட் ஷுட் பி த ஃபர்ஸ்ட் திங் தட் வி ஆர் வேக்கிங் அப் டு. ஆனா இப்ப எல்லாரும் இந்த கேட்ஜெட்ல வர ரேஸோட தான் வேக்கப் ஆறாங்க. ஸோ தட் கேன் டெஃபினெட்லி அஃபெக்ட் த சிக்னலிங் இன் ஆர் பாடி. பிகாஸ் பாடியில சர்காடியன் ரிதம் அப்படின்னு நம்மளுக்கு ஒண்ணு இருக்கு. ஸோ இது நம்மளுக்கு டிஸ்டர்ப்ட் ஆகுது அப்படின்னா மெனி சைக்கிள்ஸ் இன் பாடி, மெனி சிக்னலிங் பாத்வேஸ் ரிலேட்டட் டு டைஜஷனா இருக்கலாம், குரோத்தா இருக்கலாம், ஒரு ஃபர்டிலிட்டியா இருக்கலாம், எல்லாமே இட் ஸ்டார்ட்ஸ் கெட்டிங் இம்பேக்ட். ஸோ அதனாலயும் நம்மளுக்கு கண்டிப்பா நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருது.